இவ்வளவு நடந்திருக்கு. நான் எங்கடா போனேன்? அலமு குடும்பமோ போலீஸ் பிடியில இருந்து வீட்டுக்கு போனது வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு தெரியலடா. டேய், அதுக்கப்புறம் தான்டா முக்கியமான விவகாரம்லாம் நடந்திருக்கு. அந்த கேசவும் அகஸ்டினும் அலமு கம்பெனி விட்டு வெளில தள்ளினது, அலமு கோர்ட் ஆர்டர் வாங்கி திருப்பி கம்பெனிக்குள்ள நுழைஞ்சது, அலமுவோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் அலமும் துரைசாரும் எல்லாரும் சேர்ந்து நடத்தின நாடகங்கள், முயற்சிகள். ஒரு பக்கம் அகஸ்டினோட கடத்தல், ஸ்ரேயாவோட கடத்தல், ஏகப்பட்ட கடத்தல்கள், மீட்பு பணிகள். எல்லாத்துலயும் அலமுக்கு நான் செஞ்ச உதவிகள், வாங்கின அடிகள், உதைகள், இப்படி போதுரா கதை. அடி உதெல்லாம் வாங்கினியா? பின்ன தொண்டு செய்யறதுனா என்ன? வாழைப்பழத்தை உரிச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஈஸி நினைச்சியா? பழாப்பழத்தை பிரிச்சு சாப்பிட்ற மாதிரி கஷ்டமான வேலை தம்பி. ஆனா ஒண்ணுடா, அலமுவோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அடி வாங்கலாம், உத வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாம்டா. டேய், இவ்வளவு நடந்திருக்கும் போது ஏன்டா அலமு என்கிட்ட எதுவுமே சொல்ல? என்னோட ஹெல்ப்பையும் கேட்கலையே. ஏன்? நீ மட்டும் தான் அவளோட ஃப்ரெண்டா? நானும் தானே அவ ஃப்ரெண்டு. டேய், நீயும் அலமோட ஃப்ரெண்டு தான். ஆனா உனக்கு முன்னாடியே நான் அலமோட ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன இருந்தாலும் சீனியாரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பொடலங்கா சீனியாரிட்டி. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்னடா சீனியாரிட்டி? வெங்காயம். துபார், நீ வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தான். ஆனா நான் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, சொந்தக்காரன் கூட. அப்படி இருந்தோம் அலமு ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லுன்னு தான் கேக்குறேன். அவையே உங்ககிட்ட சொல்லங்கிறது நீ அலமுட்டு தானே கேட்கணும். சரிடா, அலமு சொல்லனாலும் நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏய், இதெல்லாம் பர்சனல் விஷயம்டா. யாருக்குமே தெரியாம, போலீஸு கூட தெரியாம எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருச்சு தெரியுமா? அலமுக்கு ஓகே இல்லையான்னு தெரியாம நான் அப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியும்? அது மேனஸ் இல்லைல்ல. ஆச்சரியமா இருக்குடா. முன்னெல்லாம் சென்னையில என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அலமு முதல்ல எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு? ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலடா. இதுக்கு பதில் என்கிட்ட இல்லப்பா. இரு வர. டேய், உனக்கு ஏதோ ஃபோன் வந்தது பாரு. ஃபோன் வந்தா எடுத்து பேச வேண்டியதாண்டா. என்னடா நீ? நல்ல வேலை நீ எடுக்கலடா. ஏன்டா? அது ஆஃபீஸ் இருக்குடா. ஆஃபீஸில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீ மட்டும் எடுத்துருந்தேன்னா சிக்கலாக இருக்கும். சரிடா, அஃபிஷியல் கால்டா, நான் போய் பேசுகிறேன். போ. ஹலோ நாதன். சொல்லுங்களமோ, ஃபோன் பண்ணிருந்ததுக்கு போல இருக்கு. இல்ல, நீங்க ஊர்ல இருக்கிறீங்களா இல்ல சென்னையில இருக்கிறீங்களான்னு கேக்குறதுக்காக தான். ஏலமோ, என்ன விஷயம்? இல்ல, எனக்கு சென்னைக்கு போற வேலை இருக்கு. ஒருவேளை நீங்க ஊர்ல இருந்து சென்னை போறதா இருந்தா 2 பேர் சேர்ந்தே போயிடலான்னு. நான் ஊர்ல தாங்க இருக்கேன். ஒரு வேலையா வந்தேன். இன்னும் சென்னை கிளம்பல, இனிமே தான் கிளம்பணும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே சென்னை போயிடலாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. எப்ப கிளம்பலாம்? அது வந்த வேலை என்ன முடியல. முடியறதுக்கு எப்படியும் 2 to 3 hour ஆயிடும். முடிச்சுட்டு நேரம் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். பைக்ல வந்துடுறேன். பைக்லேயே போயிடுவோம். சரி. நான் அதுக்காக தான் கூப்பிட்டேன். நான் வெயிட் பண்றேன். வந்துடுறேங்க. இன்னும் 3 மணி நேரத்தில் நம்ம சென்னை கிளம்புறோம். சரியா? ரைட். ஆபீஸ் ஃபோன் பேசிட்டியா? பேசிட்டேன்டா. ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கான். உடனே கிளம்பி வரணுமா? அதனால நான் போறேன். நீயும் கிளம்பிரு. போய் சொல்ற. ரோஹித், வா சரிதா, பழம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என்ன இப்பதான் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொன்னா இப்ப பழம் சாப்பிட்டுட்டு இருக்க? 2-3 நாள் பட்னி கிடந்து பாரு, அதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும்.
சரி விஷயத்துக்கு வா. ஏதோ அந்த பொம்பளைய பழி வாங்குறதுக்கு ஐடியா சொல்றேன்னு சொன்னியே, என்ன அது? ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அத முதல்ல தெளிவா சொல்லு. என்ன பிரச்சனையா? கையிலும் அந்த பொம்பளையும் என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. நான் அசிங்கப்பட்டு கோணி குறுகி நின்னதுதான் மிச்சம். ஆமா, கையில எதுக்கு உன்னை அடிச்சா? உன்னை நான் தான் திரும்பவும் கூட்டிட்டு வந்தேன். கையல் கிட்ட பேசுறதுக்கு நான் தான் ரூட் போட்டு கொடுத்தேங்கிறதுக்காக. சரி, அந்த பொம்பளை உன்னை எதுக்காக அடிச்சிச்சு? என்னடா கேள்வி இது? இதே காரணம் தான். உனக்கு நான் உதவி பண்ணல, அதான் காரணம். ஓ, எனக்கு நீ உதவி பண்ணது அந்த பொம்பளைக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, ருத்ர தாண்டம் ஆடிருச்சு. அப்ப அந்த மங்களா கிட்ட துறக்கிட்டே நீ மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நார கிழிச்சிருப்பாங்க. நான் மட்டும் இல்ல ரோஹித், உனக்கு உதவி செய்யற யாரா இருந்தாலும் அவங்க கதை கந்தல் தான். உன் மேல இருக்கிற ஆத்திரத்துக்கு உனக்கு உதவி செய்யறவங்கள தோரணம் கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்ப அந்த ஞானம் பால எனக்கு உதவி பண்ணிருந்தா? என்னடா சொல்ற? ஏய், எனக்கு உதவி பண்றவங்க யாரா இருந்தாலும் அந்த துரையும் மங்களாவும் நாரா கிழிச்சிருவாங்கன்னு சொன்னில. அந்த உதவி பண்ணது ஞானம்பாலம் தான், என்ன நடக்கும்? அததான் நான் கேக்குறேன். புரியல, சொல்றேன் கேளு. கயல் வீட்டுக்குள்ள எப்படி மாடி தவிச்சிட்டு இருந்தேன், எப்படி வெளியே வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? அந்த ஞானாம்பா தான் கதவை திறந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னடா சொல்ற? நிஜமாதானா? பின்ன எப்படிடா? ஹே, நான் தான் இப்ப ஞானாம்பாலோட பேரனாச்சே. எங்க தாத்தாவும் ஞானாம்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எங்க தாத்தாவோட குடும்பத்தையும் இப்ப ஞானாம்பா தான் குடும்பம் நினைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி பார்த்தா நான் ஞானாம்பாலோட பேரன் இல்லையா? பேரனை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்த முடியுமா? அதனால என்ன வான் பண்ணி நைஸா யாருக்கும் தெரியாம என்ன வெளியே அனுப்பிச்சிருச்சு. பேர மேல அவ்வளவு அக்கறை உள்ள அந்த கிழவி என்ன எதுக்குடா அந்த பாடுபடுத்தணும்? சரி விடு, இப்ப ஏன் வருத்தப்படுற? அதான் பழி வாங்கறதுக்கு ஐடியா குடுக்குறேன்னு சொல்றல. என்னடா சொல்ற? அந்த கிழவி உனக்கு பாட்டின்னு ஆயிடுச்சு, உன்னை காப்பாத்தி வர விட்டுருக்க, அத போய் பழி வாங்க ஐடியா சொல்றேங்கிற? நன்றி இல்லாத வேலையால இருக்க. ஏய், அதெல்லாம் அப்படிதான். நன்றி எல்லாம் பார்த்தா கதைக்கு ஆகாது. ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சகஜம். அது எதுக்கு இப்ப உனக்கு? உனக்கு தேவை ஞானாம்பாவை பழி வாங்கணும், அதானே? அதுக்கு நான் ஐடியா சொல்றேன். உனக்கு என்ன கசக்குதா? எனக்கு ஏன் கசக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு நான் காரியத்துல இறங்கினதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணி கடைசில பேக் அடிச்சிட்டேனா? அதான் யோசிச்சேன். எனக்கு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. உன்னை அவமானப்படுத்துறவங்களை நீ எப்படி பழி வாங்கன்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான். நம்மள அசிங்கப்படுத்துற அந்த ஞானாம்பாலையும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கணும், அவ்வளவுதான். சரி, ஐடியா சொல்லு. பிரமாதமான ஐடியா ரோஹித். இத மட்டும் நீ பண்ணேன்னு வை, ஞானாம்பா குடும்பத்துல பாம்பு அடிச்ச மாதிரி வெடிக்கும், குடும்பமே கந்த கோலம் ஆயிடும். என்ன பண்றியா? கண்டிப்பா பண்றேன். சரி, அப்ப நீ கிளம்பு, வேலையை முடிச்சிட்டு என்கிட்ட சொல்லு. சரி, வரேன். அண்ணே, என்ன மங்களா? உன்னோட பேசுறதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே மங்களா? இல்லண்ணே, போன்ல பேசினா சரியா வராதுன்னு தான் நேர்லயே வந்தேன். என்ன மங்களா, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே, நீ இல்லாத நேரத்துல அந்த கேஷவ், கல்பனா, அகஸ்டின் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கண்ணே. என்னவா, அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்களா? இல்லண்ணே, அப்பாவை கூடயே கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க. கூட்டிட்டு போவா? ஏன் இவ்வளவு காலம் அப்பா அவங்களோட இருந்தது போதாதாமா? ஆமா, அவங்க சொன்னதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? வர முடியாது, இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஆனா அவங்களோட நோக்கம் அப்பாவை கூட்டிட்டு போறதுல இல்லண்ணே. பின்ன அப்பாவோட சொத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமா அள்ளிட்டு போறதுதான் அவங்களோட நோக்கம். அதுக்காக தான் அப்பாவை பார்க்கவே வந்திருக்காங்க. நான் நினைச்சேன் அலமுவ கம்பெனி விட்டு தூக்க முயற்சி பண்ணும்போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கசபசா பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்ச மாதிரியே பண்ணிருக்காங்க. சொத்தை ஒட்டு மொத்தமா அவங்க அள்ளிட்டு போவாங்களா? நாம எல்லாம் என்ன அப்ப விரல் சுப்பிட்டு இருக்கிறதா? இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசா சொல்லுமா. வந்து நுழைஞ்சதுமே சண்டையில தானே ஆரம்பிச்சாங்க. நீ அந்த அகஸ்டினை கடத்தி வச்சிருந்தியாமே, அந்த பிரச்சனை தான் முதல்ல இழுத்தாங்க. என்னமோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நம்ம எல்லாம் ரொம்ப மோசம் மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே கோவமா வந்துருச்சுனே. நாங்க பொம்பளைங்க எங்களெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சீங்களே, அது மட்டும் ரொம்ப ஒழுக்கமானு கேட்டேனே. கரெக்ட், கேட்டியா? சபாஸ், அப்படிதான் பதிலுக்கு பதில் கொடுக்கணும். அதுக்கு என்ன சொன்னானுங்க அவனுங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, திருன்னு முழிச்சானுங்கண்ணே. அப்பாதான் கடுப்பாயிட்டேன். ஏண்டா கேஷவ் இப்படி மட்டமா நடந்துக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கெல்லாம் பதில் கூட சொல்ல முடியலண்ணே. நேரா சொத்து பிரச்சனைக்கு போயிட்டாங்க.
இந்த 2 குடும்பமும் ஒன்னாகவே முடியாது. அதனால நீங்க இங்க இருக்கிறதா இருந்தா இருந்துக்கோங்க. எங்களுக்கு சொத்து தான் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க நேராவே சொல்லிட்டாங்கண்ணே. அப்பா முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. இல்லண்ணே, அப்பா சரின்னு சொல்லிட்டாருண்ணே. எது சரின்னு சொல்லிட்டாரா? ஆமாண்ணே, இந்த குடும்பம் சொத்தை எதிர்பார்க்கிற குடும்பம் இல்ல. அதனால இந்த குடும்பத்துக்கு எந்த சொத்தும் தேவையில்லை. சொத்து புறாவும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாருண்ணே. என்ன மங்களா இது அநியாயமா இருக்கு? அப்போ அப்பாவோட சொத்துல நமக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லையா? நம்ம கிட்ட எல்லாம் கேட்காம அப்பா எப்படிமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு? அதைத்தானே நானும் கேட்டேன். அண்ணன் இங்க இல்லாத நேரத்துல எங்களெல்லாம் கலந்து பேசாம எப்படிப்பா இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம்னு கேட்டேனே. அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லன்னு சொல்லிட்டாருண்ணே. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மங்களா. இது அப்பா நமக்கு செய்யற துரோகம். அப்பாவை பத்தி அலமு சொல்றது ஒரு வகை துரோகம்னா, அப்பா இப்ப நமக்கு பண்றது இன்னொரு வகை துரோகம். இத விட்டு கொடுக்க கூடாது மங்களா. விட்டு கொடுக்கறதுக்கும் பொறுமையா போறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அந்த குடும்பத்துக்காரவங்க இதுவரைக்கும் நமக்கு பண்ண அட்டூழியத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு மேலே அவங்க அட்டூழியம் பண்ணாங்கன்னா அதை பொறுத்துக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா அப்பா சொன்ன முடிவுல எந்த மாற்றமும் இல்லன்னு சொல்லிட்டாருன்னு. அப்பாட்ட நான் பேசுறேமா? அப்பா எடுத்திருக்க முடிவு எவ்வளவு தப்பானதுன்னு அவர்கிட்ட நான் எடுத்து சொல்றேன். இப்பவே போய் சூட்டோட சூட்டா அப்பாட்ட நான் பேசுறேமா? அலமு, என்னடா கண்ணு தேடிட்டு இருக்க? தேடல, என்னோட சர்டிபிகேட் பயோடேட்டா எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? வேலைக்கு போனா கேட்பாங்கல்ல, அதுக்குதான். நம்ம கம்பெனிக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் தான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டேன். இது அவர்கிட்ட காட்டுறதுக்காக இல்ல, புதுசா போற வேலையில காட்டுறதுக்காக. புதுசா வேலைக்கு போறியா? என்ன சொல்ற? என்னங்க என்ன சொல்ற இவ? என்ன அலமு, ஏற்கனவே நம்ம கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது புதுசா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நம்ம கம்பெனி பெத்த அப்பாவே நமக்கு சொந்தமானவரா இல்ல. அவரு உருவாக்கின கம்பெனி மட்டும் எப்படி நம்ம கம்பெனி ஆகும்? உங்க கம்பெனின்னு சொல்லிக்கோங்க. ஏய், என்னடி கிருத்துருவமா பேசிட்டு இருக்க? உனக்கு பிடிக்காத விஷயம்லாம் கிருத்துருமான விஷயமாயிடுமா? ஏய், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதே. ஞானோ இரு, கொஞ்சம் பேசாம இரு. அலமு, சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நான் உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் உண்மையை சொல்லாம ஏமாத்தி பொய் சொல்லி துரோகம் பண்ணிட்டேன். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்காக ஞானம் உட்பட உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க போதுமா? என்னங்க நீங்க? அவ ஏதோ தெரியாம பேசுற, அவகிட்ட போய் மன்னிப்பு அது இதுன்னு பேசிட்டு நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இரு ஞானம், நீ ஏன் பதற? அலமு, நான் பண்ண தப்பு, துரோகம், அயோக்கியத்தனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கும் புதுசா நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்க கம்பெனில வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஓ, புரியுது. கேசவும் கல்பனாவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பாக்குறியா? அது எதுவும் செய்ய மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. இன்னும் அந்த கம்பெனிக்கு நான் தான் சேர்மன். அந்த கம்பெனிக்கு நீங்க சேர்மனா இருக்கிறதே நான் அந்த கம்பெனி விட்டு விலகிறதுக்கான போதுமான காரணம்னு நினைக்கிறேன். உண்மை சொல்ல தெரியாதவங்க கிட்ட, நம்பிக்கை வைக்க தகுதி இல்லாதவங்க கிட்ட உண்மையானவங்க வேலை பார்க்க முடியாது. நீ இப்படி பேசுறதே மாமா மனசை எவ்வளவு வேதனைப்படுத்துன்னு உனக்கு புரியுதா? என்ன நீங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு போறேன்னு தானே சொல்றேன். இது என்ன பெருசா அவரை வேதனைப்படுத்துன்னு சொல்றீங்க? அலமு, நீ என்ன நம்ம கம்பெனி விட்டு விலகி போறது என்ன வேதனைப்படுத்தாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல, நீங்க எதுக்கெல்லாம் வேதனைப்படுவீங்க, எப்பெல்லாம் வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவை ஏமாத்தினப்ப நீங்க வேதனைப்படல, எங்களெல்லாம் விட்டு விலகி இருந்தப்ப நீங்க வேதனைப்படல. ஆனா நான் உங்க கம்பெனி விட்டு விலகி போறது மட்டும் உங்களை வேதனைப்படுத்துதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓ, ஒருவேளை சின்சியரா வேலை பார்த்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் உங்க கம்பெனி இழக்குதோ நீங்க வருத்தப்படுறீங்களோ என்னவோ. அதுக்காகலாம் நீங்க ரொம்ப வருத்தப்பட வேணாம். கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு என்னோட தகுதியானவங்கள, திறமையானவங்கள எத்தனை பேர் வருவாங்க. இத பரவாயில்லமா, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலத்துல கம்பெனி வேலையில அப்பாக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டு போறேங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்காம்மா? நீ பேசுறது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குதுமா. என் ஒருத்தியை நம்பிதான் இந்த கம்பெனி இருக்குதா? நான் ஒருத்தி பொறுக்கலன்னா இந்த கம்பெனி நடந்திருக்காதா? இல்ல இந்த கம்பெனி இல்லன்னா என் வாழ்க்கையே இல்லாம போயிருக்குமா? இல்லையே. அப்புறம் என்ன? ஒத்து வராத இடத்துல வேலை செய்வேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. யாரும் இல்லனால இந்த உலகம் அது போக்குல போயிட்டே தான் இருக்கும். நீ தேவையில்லாம பதட்டப்படாத. அப்பா, அந்த கேசவ், கல்பனா, அகஸ்டின் அவங்க எல்லாம் இங்க வந்தாங்களாமே? வந்தாங்கப்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? வழியில பாத்தியா? அதெல்லாம் விடுங்கப்பா. சொத்து பூராவையும் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கே எழுதி கொடுக்க சொல்லி கேட்டாங்களாமே. நீங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டீங்களாமே? ஆமா, சொன்னேன். அது எப்படிப்பா நீங்க சொல்லலாம்? அப்ப உங்க சொத்துல எங்களுக்கு எந்த உரிமை இல்லையா?
நாங்க இப்படியே ஒண்ணும் இல்லாதவங்களாவே காலம் பூரா இருந்துட வேண்டியதானா? துரை, என்ன இது? ஏன் அப்படி பேசுற? நான் பேசுறதுல என்னமா தப்பு? நேத்து ராத்திரி எல்லாருக்கும் சேர்த்து தானே நீ சமைச்ச? அத நீ எங்க எல்லாருக்கும் சேர்த்தானே பரிமாறின? 2 பேருக்கு பரிமாறிட்டு 4 பேரை பட்டினியா விட்டுறலையே. யார் யாருக்கு எவ்வளவு சாப்பாடு போடணுமோ அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டியா இல்லையா? அதானே நியாயம். அப்படி போடுறதானே ஒரு அம்மாவுக்கு அழகு. அப்படி ஒரு காரியத்தை அப்பா ஏன் செய்யலன்னு தான் நான் கேக்குறேன். சமமா பார்க்க வேண்டிய 2 பேர்ல ஒருத்தர் கொடுத்த ஒருத்தர் கொடுக்காம விட்டா அது ஓர வஞ்சனம் இல்லையா? அத நான் கேக்குறது தப்பா? எங்க சரி தப்பெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா? நீ என்னடி எப்ப பார்த்தாலும் நேர காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஏண்டி நான் இதை இப்ப கேட்காம வேற எப்படி கேக்குறது? எல்லா சொத்தும் கைமாறி போனதுக்கு அப்புறமா அப்ப கேட்ட அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏன்பா துரை எல்லாத்தையும் கைமாத்தி விடும்போது சும்மா இருந்துட்டு இப்ப வந்து கேக்குறியப்பா இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அவரு. நேரங்காலம் பார்த்து தாண்டி கேக்குறேன் நானு. நேரங்காலம் எல்லாம் சரிதான் துரை, நீ கேட்டதுல எதுவும் தப்பு இல்ல. ஆனா ஓரவஞ்சனன்னு சொன்ன பத்தியா அதுதான் சரியில்லை. நான் யாருக்கும் எந்த ஓரவஞ்சனையும் செய்யலடா. நீங்க பேசுறது எனக்கு அதிசயமா இருக்குப்பா. உங்க 2 குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு மொத்த சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது ஓரவஞ்சனை இல்லையாப்பா? துரை, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அப்பாக்கு தெரியாதாப்பா? ராமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நியாய தர்மத்தோட பண்ற அப்பா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அப்படி யோசிக்கல? அதான் என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணனுக்கு குசேலன் கொடுத்த அவ்வளவு அளவுக்கு கூட அப்பா நமக்கு எதுவும் கொடுக்கலையே, என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு நீங்க பண்ணது எதுவுமே இல்ல. எங்களை படிக்க வைக்கல, வேலைக்கு ஏற்பாடு பண்ணல, கல்யாணம் பண்ணி வைக்கல. நீங்க இல்லாமலே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நாங்களா பண்ணிக்கிட்டோம். இப்ப நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. சாதாரணமா வரல, பெரிய பணக்காரரா வந்திருக்கீங்க. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பண்ணாம விட்டதெல்லாம் ஈடு கட்டுற மாதிரி 1க்கு 10 எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். அதை செய்யாம இவ்வளவு காலமும் உங்க கூடயே இருந்து உங்க பாசத்திலையும் பணத்திலையும் செல்வாக்க வளர்ந்த அந்த 2 பேருக்கு மட்டும்தான் இப்பவும் எல்லாத்தையும் கொடுப்பீங்கன்னா இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்காப்பா? துரை, நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லையா? நியாயங்கிறது எப்போதும் பொது நியாயம் கிடையாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாத்தையும் பொறுத்து மாறுபடும். எப்படி பேசுறாரு பத்தியாமா? அதனால இவரை நான் சந்தர்ப்பவாதின்னு சொல்றேன். நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு வர வரைக்கும் எல்லாருமே சந்தர்ப்பவாதம் தான், எல்லாருமே சந்தர்ப்பவாதிங்க தான். துரை, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பணக்காரனா திரும்ப வர போய் தானே இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நான் பிச்சைக்காரனாவோ இல்ல ஒரு கடன்காரனாவோ திரும்பி வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? என்னப்பா கேள்வி இது? சொத்துல மட்டும் பங்கு கேட்கிற ஈர பிறவி நினைச்சுக்கலாம் எங்கள? நீங்க கடன்காரனா வந்திருந்தா உங்க கடனை அடைக்கிறதுக்கு நாங்க பொறுப்பேற்றுட்டு இருப்போம். நீங்க பிச்சைக்காரனா வந்திருந்தா உங்க சௌரியத்துக்கு நாங்க பொறுப்பேற்றுட்டு இருப்போம். கேசவும் கல்பனாவும் உங்களை கை கழுவி விட்டு இருந்தா கூட நாங்க உங்களை விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். அப்படியே ஏன்பா இப்பவும் நினைக்க கூடாது? நீ நிலைமை இப்ப அப்படி இல்லையப்பா. நீங்க பிச்சைக்காரராவோ கைவிடப்பட்டவராவோ வரலையே. உண்மைக்கு மாற நாங்க ஏன் அப்படி நினைக்கணும்? நான் இல்லாமலே உன் வாழ்க்கையில பாதிய தன்னம்பிக்கையோட கழிச்சவன்டா நீ. ஆத்துல பெருவெள்ளம் ஓடும் போது துடுப்பு இல்லாம, ஏன் படகே இல்லாம தங்கச்சியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நீஞ்சி கடந்தவன்டா நீ. உனக்கு எதுக்குடா படகு? படகுல பங்கு. உன்னோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உனக்கு போதாதா? டேய், உன்ன மாதிரி இல்லடா கேசவும் கல்பனாவும். பணம் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது, தோத்து போயிடுவாங்க. கம்பெனி, காரு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அடுத்த வேளை என்ன செய்யறதுன்னு முழிப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு சொத்தை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? இல்ல, நீங்க கெட்டிக்காரத்தனமா பேசுறீங்கப்பா. அப்படி வேண்டாப்பா, உண்மையை பேசுங்க. அந்த கேசவும் கல்பனாவுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, அவங்க ரோட்ல பிச்சை எடுக்கணும்னு நாங்க சொல்லல. அவங்க பங்கு அவங்களுக்கு கொடுங்க, எங்க பங்கு எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேக்குறோம். வசதியா இருந்து பழகினவெல்லாம் வசதியாவே இருக்கட்டும், கஷ்டப்பட்டு பழகினவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு சொல்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையாப்பா? ஐயா துரை, இவ்வளவு காலம் பொறுத்து உங்க அப்பா வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசலாமா ஐயா? ஏயா, நமக்கு அப்பாவை விட சொத்தாயா முக்கியம்? எல்லாத்தையும் விட நியாயம் முக்கியம். ஆலமா, நீ கெட்டிக்காரி, எதுக்கும் ஆசைப்படாதவ. நீ அதுவும் அண்ணனுக்கு எடுத்து சொல்லுமா. அவளுக்கும் சேர்த்துதாமா நான் பேசிட்டு இருக்கேன். இல்லண்ணே, எனக்காகலாம் நீ பேச வேணாம். என்ன நம்ம சொல்ற? அண்ணே, இவர் கம்பெனி வேலையை நான் வேணான்னு சொல்றேன். இவர் சொத்தையா நான் வேணும்னு சொல்ல போறேன்?
எனக்கு அந்த சொத்துல எந்த பங்கும் வேண்டாம். அந்த சொத்தை நான் வாங்கிக்கிட்டா இவரை நான் அப்பாவா அங்கீகரிச்சதா அர்த்தமாயிடும். எங்க அம்மாக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தரை அப்பாவா என்னால அங்கீகரிக்க முடியாது. ஐயோ ஐயோ, அவ சின்ன பொண்ணுங்க, ஏதோ புரியாம பேச போறா. அத நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன் தர எல்லாருமா சேர்ந்து அப்பாவை எப்படி சங்கடப்படுத்துறீங்க? இந்த சங்கடத்துக்கெல்லாம் அந்த சொத்து தானே காரணம். அது நமக்கு வேண்டவே வேண்டாயா. இவ்வளவு காலமா அந்த சொத்து இல்லாம நம்ம எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்தோம்யா. ஆலமு சொல்லிட்டு போன மாதிரி அந்த சொத்து வேண்டான்னு சொல்லிடுயா. வேணுமா? எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எங்களுக்கு வேணும். சொத்தை 5 பாகமா பிரிக்கிறதா அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அது முடியாதுப்பா. நான் கொடுத்த வாக்குப்படி சொத்து கேசவுக்கும் கல்பனாவுக்கும் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சொல்றது சரியில்லப்பா. நியாயமே இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சு மொத்த குடும்பத்தை வருத்தத்தில் தள்ள பாக்குறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.